பிறந்து பொய்யிலே வளர்ந்த திரள்நிதி சீமானே, மேதகு பெயரை மேடையில் பேசி தமிழரின் படத்தை சுருட்டும் சீமானே, வாயால் வடை சுடும் சீமானே. கொலவெறி வந்துடும். இன்னைக்கு நான் யாரை பத்தி பேச போறேன் அப்படின்றது நீங்க முன்னாடியே பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா நம்ம திரள்நிதி சீமானை பத்தி தான் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லா பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு வந்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. டிவிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமும் இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நான் உங்களுக்கு வீடியோல சொல்றேன். சரி, நம்ம இப்ப சீமான் அவர்களை பத்தி பேசுவோம். சீமான் அவர்களையும் சரி, இன்னைக்கு சாட்டை அண்ணன் 2 பேருமே இன்னைக்கு மாறி மாறி தமிழக வெற்றி கழகத்தை பெரும்பாலும் தாக்கி பேசிட்டு இருக்காங்க. இப்ப வந்து சேர்ந்த செங்கோட்டையனா இருக்கட்டும், நாஞ்சில் சம்பத்தா இருக்கட்டும், பல பேரை வந்து வச்சு பொழந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லணும். அவங்க 2 பேரும் வந்து தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச மிகப்பெரிய பீடை அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு ஏகப்பட்ட தலைவர்களோட முன்னும் தாத்தாக்களோட ஒரு வரலாறு எடுத்து இன்னைக்கு சீமான் அண்ணன் நிறைய இடங்கள்ல மேடைகள்ல பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னைக்கு மகாகவி பாரதியார் அப்படின்ற ஒரு நிகழ்வுக்கு போயிருக்காரு. அது அவர் நடத்தின நிகழ்வு கிடையாது. அவங்க ஒரு சங்கம் மாதிரி அவங்க நடத்தி இருக்கிற அந்த பிராமணர்கள் நடத்தி இருக்கிற ஒரு நிகழ்வுல பேச்சாளராக தான் போயிருக்காரு. ஏன் மகாகவி பாரதியார் மேல அவ்வளவு பற்று இருக்கிற சீமான் அண்ணன் எத்தனையோ தலைவர்களுக்கும் தாத்தாக்களுக்கும் நடத்தின ஒரு மேடை, மகாகவி பாரதியாருக்கு அவர் நடத்த மாட்டாராம், எங்கேயோ நடத்தின இடத்துல போய் பேசியிருக்காரு. அது பேசுனதுலாம் நம்மளுக்கு மேட்டர் கிடையாதுங்க. ஏன்னா மகாகவி பாரதியார் அப்படின்றவர் வந்து ஒரு பெண் விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு சுதந்திரம் உணர்வு கொண்ட ஒரு கவிஞர், மகா கவிஞர். அதனாலதான் அவர் இன்ன வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது இதை நம்ம முக்கியமா பேச ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அவர் தப்பாலாம் பேசிடல. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கர்ம வீரர் காமராஜ் அவர்களை முக்தார் அப்படின்ற ஒரு தெருப்பொருக்கி வந்து பயங்கரமா பேசியிருப்பான். அந்த ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு வைரலா போய் ஏகப்பட்ட இடங்கள்ல இருந்து காமராஜர் அவர்களை பேசிட்டாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்களோட தரப்பு எல்லாருமே கொந்தளிச்சாங்க. காங்கிரஸ் தான் வந்து இன்னைக்கு காமராஜர் வந்து இருந்தாருன்றதை விட அவரை வந்து கர்ம வீரர் காமராஜர்னு கொண்ட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு முக்தார் அவர்கள் பேசினது பயங்கர ஒரு கோபமா வந்துச்சு. அவங்களோட அந்த ஒரு சமூகம்னு சொல்லலாம். அவங்க எல்லாருக்கும் பயங்கர கோபம். நம்ம சேனல்ல நம்ம முக்தாருக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னும் போது இன்னைக்கு ஒவ்வொரு மேடைகளிலும் தவறாம இன்னைக்கு பெரியார் அவர்களின் பற்றிய இழிவான பேச்சுக்களையும், பெரியார் சொல்லாததெல்லாம் வந்து இவர் சொல்லியிருக்காரு அப்படின்றத திருச்சி பேசின இந்த சீமானை யாருமே ஏன் கேள்வி கேட்கல? திராவிடம் தான் எங்கள் மூச்சு, திராவிடம் தான் எங்கள் பேச்சு, நாங்க வந்து சமூக நீதி கொள்கையில இருக்கிறோம்னு திராவிட தலைவர்களை ஏற்றுக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவரும் இன்னைக்கு திராவிடத்தை ஏற்றுட்டு தான் இருக்காரு. திமுக ஏற்றுட்டு இருக்காங்க, அதிமுக திராவிடம் இருக்கு. ஏகப்பட்ட இடத்துல திராவிடம் இருக்கணும் போது குறிப்பா இவர் வந்து சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு ஓவரா பெரியார் அவர்களே பேசிக்கிட்டே இருக்காரு. காரணம் என்ன அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்ப என்ன காரணத்துக்காக இப்ப சமீப காலமா ஏன் இவ்வளவு நாள் அடங்கி கிடந்த பேச்சு திடீர்னு வந்து இன்னைக்கு பெரியார் மேல இறங்கி இருக்கு? அசிங்கமா நான் பெரியாரை பேசுவேன், தமிழ் மொழியை சனியன் அப்படின்னு சொல்ற ஒரு நபரா நீங்க பெரியாரை பாக்குறீங்கன்னு போது அந்த மாதிரி எல்லாம் அதிகமா அவர் பேசும்போது ஏன் இவரை இன்னும் விட்டு வச்சிருக்காங்க? கூப்பிட்டு வச்சு என்னப்பா அவன் பிரச்சனை, நீ ஏன் இப்படிலாம் பேசுற, நீ வந்து பேசுறதுக்கான ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? இந்த மாதிரிலாம் யாருமே இன்னும் கேள்வி கேட்கலன்னு போது ஏன் இன்னைக்கு வந்து சீமான் அவர்களை பேச தூண்டுறாங்களோ? ஒருவேளை சீமான் அவர்கள் பேசட்டும், அவர் பேசுறதை நம்ம காது கொடுத்து கேட்க வேணாம், ஓட்டுகளை பிரிக்கிற வேலையை நல்லா பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. இன்னைக்கு ஒவ்வொரு மேடைகளிலும் தமிழக வெற்றி கழகத்தை மறக்காம சாடிக்கிட்டு இருக்கும் சீமானுக்கும் சாட்டைக்கும் ஏன் இன்னைக்கு அவங்க பெரியாரை தாக்கி பேசும்போது கர்ம வீரர் காமராஜரை தாக்கி பேசின கொந்தளிச்ச மக்கள்லாம் எங்க போனீங்க? ஏன்னா பெரியாரும் சரி, கர்ம வீரர் காமராஜர் அவர்களும் சரி, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க. 2 தலைவர்களையும் இன்னைக்கு தமிழ்நாடு ஏத்துட்டு இருக்கு. மக்களுக்காக நல்லது செஞ்ச தலைவர்களாக இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒரு நல்ல பார்வை, ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் மட்டும் தேன் அப்படி தடவுறது வந்து நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்றது தெரியல. இன்னைக்கு சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள்ல பொய்யா சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு திரள்நிதி அப்படின்ற ஒரு பேர்ல வந்து இன்னைக்கு ஈழ தமிழர்களையா இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களையா இருக்கட்டும், ஏகப்பட்ட பொய் சொல்லி ஏமாத்தி இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஐயா கலைஞரோட சேர்ந்திருந்தாரு, ஆரியத்தை எதிர்த்தாரு. எல்லா தமிழர்களும் ஆரியத்தோட காலில் தானடா விழுந்து கிடக்குறீங்கன்னு அப்பவும் ஒரு மாதிரியா தான் பேசினாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆரியத்தையும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா திராவிடத்தையும், ஏன்னா இன்னைக்கு கலைஞரோட சேர்ந்திருக்கும் போது அம்மா ஜெயலலிதா அம்மா ஆரியம் அப்படின்ற ஒரு காரணத்தினால எல்லா தமிழர்களும் வந்து பிராமணரான ஜெயலலிதா அம்மா காலில் தான் நீங்க எல்லாம் விழுந்திருந்தீங்கன்ற மாதிரி, ஏன்னா இன்னைக்கு அம்மா அவர்களை என்னென்னலாம் சீமான் அண்ணனை பண்ணாங்கன்றது வரலாற்று தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னும் போது சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு அவரை உயர்த்தி பாரதி அளவுக்கு அந்த பிராமணர்கள் சீமானை பேசுறதுக்கு காரணம் என்ன? ஏன் அப்படி என்ன செஞ்சுட்டாரு சீமான்? மேடை போட்டு பொய்யா புழுவுறது மட்டும்தான் சீமானோட வேலை. இளைஞர் தமிழர்கள் பேரை சொல்லி திரள்நிதி அப்படின்றத வாங்குறதும், தன்னோட கட்சிக்கு அந்த ஒரு நிதியை வச்சு தன்னோட வீடு கட்டி தன்னோட குடும்பத்தை பார்த்து தன்னோட தம்பிகளெல்லாம் தெருவில் விட்டுட்டு போன இந்த சீமான் பாரதிக்கு நிகரானவர் அப்படின்னா, இந்த பிராமணர்கள்லாம் அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ஒருத்தரை கூப்பிட்டு வேண்டியது, பேசுறதுக்காக கூப்பிட வேண்டியது, பேசிட்டு நீங்க தான் பாரதி, வாழும் உயிருடன் இருக்கும் பாரதின்னு பேசிட வேண்டியது. ஏன்னா இன்னைக்கு முழு சீமான் வந்து
சங்கியா மாறிட்டாரு. சீமான் வந்து சங்கியா மாறி போன சீமானை தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். சீமான் வந்து இன்னைக்கு திராவிடத்தோட சேர போறாரு. அவரோட பேச்சு வந்து ஒரு மாதிரியா இருக்கு. டிஎம்கேவோட இணைகிற மாதிரிலாம் பேசுறாரு. டிஎம்கேக்கு ஆதரவா பேசுறாரு. தனியா நின்னாலும் தோப்போம்னு தெரிஞ்சே தனியா நிற்கிறாரு. 234 தொகுதிக்கும் தனி ஒரு ஆளா வந்து வேட்பாளர்களை போடுறாரு. அப்ப ஏகப்பட்ட இடங்கள்ல இன்னைக்கு வேட்பாளர் மாத்துறாரு அப்படின்னா என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பணம் அங்க விளையாடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பிஜேபி சைட்ல இருந்து சீமான் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன காரணம்? இன்னைக்கு பிராமணர்கள் வந்து சீமான் அவர்களை ஆதரிச்சு பேசுறதுக்கு காரணம் என்ன? எத்தனையோ இடங்கள்ல உயரான அந்த ஒரு ஜாதிகளா இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், இன்னைக்கு தன்னோட தாத்தாக்கள், பாட்டிகள் இன்னைக்கு அந்த ஒரு வரிசையில இவர் பாரதியாரையும் சேர்க்கிறாரோ? ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொன்ன இன்னைக்கு பாரதியார் அவர்களை இன்னைக்கு சீமான் அவர்கள் ஒரு ஜாதியின் அடிப்படையில் பேசுறாரு. ஏன்னா ஒரு பிராமணர் அவரோட மேடையில பேசுறாரு, சமஸ்கிருத பாட்டை சொல்லி பேசுறாரு அப்படின்னா, எங்களுக்கு சமஸ்கிருதம்லாம் தெரியாது, எங்களுக்கு எந்த ஒரு மொழியும் தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்ச மொழி தமிழ் மொழி மட்டுமே. இந்த தமிழ் தேசியத்தை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லலை அப்படின்னாலும் எங்களுக்கு திராவிடம், தமிழ் தேசியம் இரண்டுமே எங்களோட கண்ணா தான் இருக்க போகுது. ஏன்னா சீமான் அண்ணன் மாதிரி இன்னைக்கு தமிழக மக்கள் வந்து தமிழை விட்டுட்டு போறவங்க கிடையாது. தமிழுக்காக உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருந்த தலைவர்களை கொண்ட இந்த தமிழ்நாடு அப்படின்றது கண்டிப்பா தமிழுக்காக இருக்கும். இன்னைக்கு சீமான் அண்ணன் மாதிரி ஆனா பொய்யான அரசியல்வாதிகளை சில பேர் நம்பிட்டு இருக்காங்க. இந்த பிராமணர்களையும் நான் சேர்த்து தான் சொல்றேன். இன்னைக்கு சீமான் அவர்களோட பேச்சுல அவங்க மயங்கி போய் சீமான் அவர்களை பாரதின்னு சொல்றதுக்கு தான் எங்களுக்கு கோவம் வருது. இன்னைக்கு பிராமணர்களாக வந்து ஒரு வீட்டு விசேஷ சுபகாரியங்களுக்கும் சரி, எந்த ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் எதுனாலும் டைம் குறிக்கிறதுலேருந்து எல்லாமே அந்த பிராமணர்கள் தான் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது பாரதியார் மேலே அந்த பிராமணர்களோட சாயத்தை சீமான் அவர்கள் புகுத்த பார்க்குறாரு. ஏன்னா இவர் எங்கே போனாலும் ஆம புகுந்த வீடு விளங்குமா? அந்த மாதிரி தான் சீமான் அவர்கள் புகுந்துட்டாருன்னா எந்த ஒன்றுமே நடக்காது. சொல்கிறது பூரா பொய் அப்படின்னா இன்னைக்கு சீமான் அவர்களோட வயலேருந்து வர்றது எல்லாமே பொய் தான். திருப்பரங்குன்றம் தீப விஷயத்திலையும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் எல்லா பேச்சுக்களையும் அவர் தவிர்க்கிறாரு. அப்படின்னா இன்னைக்கு பொதுவாக நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி ஒரு ஜாதிய நிலைப்பாட்டை கொண்டுட்டு வந்து தமிழக மக்களுக்குள்ள ஒரு பிரிவினைவாதத்தை கொடுக்குற ஒரு கட்சியாக தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு சாட்டை வந்து அவர் வந்து யூடியூப் சேனல் நடத்துறாரு, மேடையில் வந்து பெரிய பேச்சாளர், நான் பேசி கிழிச்சிருவேன், ஆணியை பிடுங்கிருவேன், நட்டுருவேன்னு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து இன்னைக்கு சினிமா திரைப்பட நடிகர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் நிறையா படங்களில் ஒரு குணச்சித்திர நடிகராக இருக்கட்டும், ஒரு அரசியல்வாதியாக நடிச்சிருப்பாரு, அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சீன்கள் நடந்திருக்கும். ஏன்னா இப்போ சீமானனுக்கு தெரியாத சீனாக இருக்க போகுது அப்படி தான் தெரிஞ்சாகணும். அப்போ அவர் வந்து சில சண்டை காட்சிகளோ திரைப்பட காட்சிகளோ எடுக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற நடிகர்களுள்ள பேசிப்பாங்க, விளையாடி இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்கிற ஒரு காரியம். அந்த மாதிரியில் சில பிட்டுகளை எடுத்துகிட்டு வந்து ஓட்டுறான். அவெல்லாம் வந்து என்ன மனுஷனே தெரில. அவர் கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு, எப்பா உன் வீட்டுக்குள்ளே சீமான் வந்துடாமல் பார்த்துக்க, ஏகப்பட்ட வீட்டுக்குள்ளே பூந்துட்டாரான் அப்படின்னு கரெக்டாக பேசியிருக்காரு. அப்படின்னா ஏன் அது அவருக்கு குத்தமுள்ள நெஞ்சு தானே குறுகுறுக்கும்? அவருக்கு ஏன் அப்படி குறுகுறுக்குது? வீட்டுக்குள்ளே சீமான் வந்துடாமல் பார்த்துக்கன்றது வந்து வீடு அப்படின்ற ஒரு இடம் வந்து தன்னோட ஒரு கட்சி அலுவலகத்தை குறிக்கலாம், கட்சிக்குள்ளே குறிக்கலாம், தன்னோட ஒரு நிலைப்பாட்டில் குறிக்கலாமே தவிர வீடுனா நீங்கள் வீடை மட்டும் தான் நினைப்பீங்களா? அதுதான் எங்களுக்கு புரியலை. ரெண்டாவது நம்ம முக்கியமான விஷயம், இன்றைக்கி டிவிகே பற்றின ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 16ஆம் தேதி ஈரோட்டில் அண்ணனோட பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க, அனுமதி கிடைக்கல. ரெண்டாவது 18ஆம் தேதியாக மாற்றியிருந்தாங்க. அந்த இடமும் வந்து இந்த விஜயபுரி அம்மன் கோயிலோட இடம்னு சொல்லிட்டு அறநிலையத்துறையிட்ட அனுமதி வாங்கி அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அனுமதிக்கு லெட்டரும் கொடுத்துட்டாரு. அனுமதியும் கிடைக்க போது காலை 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே கூட்டம் நடத்தி முடிக்கப்படும். வெற்றிகரமான கூட்டமாக அது இருக்கும்னு அண்ணன் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. ஏகப்பட்ட தொண்டர்கள் அதுக்கு ஒரு காத்துட்டு இருக்காங்க. ரோட்லேயும் வந்து ஏகப்பட்ட ஒரு தடங்களை மீறி தான் அந்த பொதுக்கூட்டம் நடக்க போது. செங்கோட்டையன் அவர்கள் பெரும்பாடுபட்டு 2-3 இடங்களை செலக்ட் பண்ணி சொன்னார். கடைசியாக அவங்க கொடுத்த இடமும் அறநிலைத்துறையிட்ட கேட்டு வாங்கிக்கங்க. நாங்கள் எப்பேடு பட்டாலும் அந்த ஒரு இடத்த வாங்கி ஆகணும், ஈரோட்டில் பொதுக்கூட்டம் நடத்தியே ஆகணும். ஏன்னா இன்றைக்கி இபிஎஸ் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு, கொங்கு மண்டலத்தில் நாங்கள் தான்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. அதுக்கெல்லாம் இனி வேலை இல்லை தம்பி, நாங்கள் தான் இனி தமிழக வெற்றி கழகத்தில் தான் மொத்த தமிழ்நாடும் நாங்கள் தான்ற மாதிரி அண்ணன் வந்து ஒரு தெளிவான முயற்சியை கையில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெறும். அதுக்கு வந்து QR கோடுன்னு சொல்லி எவ்வளவோ பேரை நீங்கள் எத்தனையோ தடவை மனக்கசப்புக்குள்ளே ஏற்படுத்தி இந்த மாதிரி செஞ்ச மாதிரி இப்போ ஈரோட்டில் செய்ய முடியாது. எல்லா மக்களும் வரலாம், வந்து நின்று பார்த்துட்டு போகலாம். பார்க்கிங்க்கு தனி வசதி கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து குழந்தைகள் அந்த வழிமுறைகாட்டு நெறிமுறைகளை பயன்படுத்தி அந்த மாதிரி வாங்க. லைவில் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை சொல்லிடுங்க. அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.